அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, மீண்டும் வழக்கமான வாழ்நாளை வாட்ச் செய்ய வந்த உங்களுக்கு நன்றி வணக்கம். எலும்பியவுடன் முதல் வேலை நம்ம நண்டுக்கு மம்மம் போட்டது தான். ஆனா இன்றைக்கு போட இயலாது. ஏன்னா நான் காட்சியை கேப்சர் பண்ண முன்னுக்கே நண்டுக்கு மம்மம் போட்டேன். உங்களுக்காக இது வெறும் ஆக்டிங் மட்டும் தான். காலை வேலை உணவுக்கு பிச்சு போட்ட ரொட்டி. சிறிய தேவைக்கு வெளியே போவோம்னு பார்த்தா யாரோ ஏரியா முழுக்க புகைய போட்டு வச்சுக்கிறான். நம்ம மண்டைக்கு மாவு பூசி மிச்ச நாள் என்பதால் ஒரிஜினல் கலர் வெளியே வந்து எட்டி பார்க்குது. அதற்காக ஒரே ஒரு கலரான பொருள் வாங்க வேண்டும். அதற்காக போகும் நேரத்துல தான் நம்ம கியூட்டும் நம்மளோட வந்து தொத்திக்கிட்டா நானும் வாரேன். இவர் தான் மக்களே புகை போட்ட கல்பிரி. சரியா கஷ்டப்பட்டு உடுப்ப கழுவி காய போட்டு திரும்பி பார்க்க போகல புகைய போடுறானு. அட ஏன்றா இது காலங்காத்தாலையா புகைய போடுறது? ஒரு மாலை மங்கும் நேரத்தில் எல்லாம் புகை போட வேண்டும். ஜெனரல் நாலேஜே இல்லாத பசங்க. பாலம்புரி, அதாவது ஆயுர்வேத கடைகளில் நான் மண்டைக்கு அப்ளை பண்ணும் மாவு கிடைக்கும். அந்த கடையில பார்க்க வித்தியாசமா ஒரு பொருள் இஞ்சி என்ன எதுன்னு சரியா தெரியாது. உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீட்டுக்கு தேவையான கோழிகளையும் வாங்கிட்டு வரும் வழியில் சுதந்திர ஸ்ரீலங்கா பாதையில் ஒரு சுறுசுறுப்பான ஓட்டம். வாகனமே இல்லாத ரோட்ல வண்டி ஓட்டுறதும் ஒரு சுகம் தான். நல்லா நாலா பக்கமும் கிருகிருன்னு காத்தடிக்கும், குழுகுலும் நிற்கும். நம்ம ஷைமா இன்றைக்கு சிஸ்டருக்கு ஹெல்பிங் பண்ணும் விதத்தில் வெஜிடபிள்ஸ் கட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. பாராட்டிங் இஸ் a குட் ஹேபிட் மக்களே. பச்சை கொச்சிக்கா மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அதான் வெட்டினா. நம்ம கியூட் நம்மளுக்கு மாவு கலக்கிங் பண்றாங்க. சிஸ்டர் கையில இன்ஸ்டன்ட் கிளவ் பொருத்தி விட்டு கிட்டு மண்டையை பிடிச்சி பூச வேண்டியதான். நாலா பக்கத்துலயும் ஃப்ரீயா காத்து பண்ற மாதிரி நம்மளுக்கு அடிஷனல் வேலையெல்லாம் சிஸ்டருக்கு சொல்லி தான் செஞ்சுக்கிடுவேன். கோல போட்டிக்கு நீங்கள் தயாரா? இன்னும் ஒன்றும் வேணுதில்லை. அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை லைட்டா காட்டிட்டு எடுத்தாலும் போதும் மண்டை காஞ்சிரும். குளு தண்ணியில் ஒரு குளியல போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். காட்சியில் காண்பிக்கப்படும் நாள் வெள்ளிக்கிழமை, அதனால் பள்ளிக்கு கிளம்ப வேண்டும். தூக்கி போ சர்வீஸ் மூலம் மம்மி மாலை நேரத்தில் இருக்கும் ஒரு வகுப்பறைக்கு சென்றார். ஏண்டா நான் எடிட் பண்ணி முடிக்க லேட் ஆகிட்டு. ஒரு மாலை வேலை 5 மணியை போல தான் பகல் உணவை பொக்கினேன் மக்களே. பொகுத் பசி வேலையை முடித்து விட்டு மீண்டும் மம்மியை வகுப்பறையிலிருந்து கூட்டி வர கிளம்பினேன். சக்சஸ்ஃபுல்லி சர்க்கஸ் பண்ண அசைன்மெண்ட்டை சரியா டெட்லைனுக்கு 2 நிமிடங்களுக்கு முன் சப்மிட் பண்ணிவிட்டேன். நம்ம ஷைமாக்கு நாளைக்கு ஒரு கராட்டி டோர்னமெண்ட்டுக்காக கொழும்பை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அதனால் கியூட் இன்றைக்கு என்னோட தான் தூங்கணும்னு பிலோ எல்லாம் தூக்கிட்டு வந்தால், ஆனா இறுதி நேரத்தில் கட்சி மாறிட்டால் மக்களே. ஒரே அசிங்கமா போச்சு. அதுக்கு பிறகுதான் நம்ம பிரெக்னன்ட் உமன் புபு என்ட்ரி கொடுத்தாங்க. நான் கேட்டேன் புபு கிட்ட, டெலிவரிக்கு எங்க ஹஸ்பண்ட் ஆசிரி நவலோக்க வேற என்ன இது சுவசேன அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர போறீங்களான்னு. அப்பதான் யோசிச்சேன், அதுக்கு என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல்? அது எங்கட வீட்டை தான் ஹாஸ்பிட்டல மாத்த போது எங்க போய் குட்டி போட போதோ தெரியாது. மண்டே பழக்க போற மம்மி. ஓகே மக்களே, இத்துடன் இன்றைய காட்சியை கட் பண்ணி கத்தம் பண்ணிக்கிறேன். கிறுக்கு நீடிங்க, நாளைக்கு வாரேன்.